வார்த்தைகள் என்னவென்றால், இனி தீங்கை காணாதிருப்பாய். அப்ப ஏதோ ஒரு தீங்கு நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சுக்குது, நடந்திருக்குது. அப்ப ஆண்டவர் இந்த நாளிலே அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்த வருஷம் தானே ஆண்டு விழாவை கொண்டாடி கிட்டத்தட்ட 21 வருஷத்தை முடிச்சு 22வது வருடத்தை அடியெடுத்து வைக்கிற இந்த முதல் நாள் நடத்திக்கலாம். முதல் வாரம் இந்த முதல் வாரத்துல ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் என்னன்னா, நம்ம 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தை கேட்போம், ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தை கேட்போம். இப்ப ஆண்டு விழா கொண்டாடின வார்த்தையை நம்ம என்ன செய்யறோம், வாக்குத்தத்தமா கேட்கிறோம். ஆனா நம்ம செய்தி கொடுத்த அம்மாவும் சொன்னாங்க, சர்ச்சுக்கு வரும்போது சந்தோஷமா வாங்க, உங்களுக்கு ஜீவத்துடன் என்ன பண்ணுவாரு, தருவாரு சொன்னது போல நம்ம அப்படிதான் ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டு இருக்கிறோம். இதுவரையிலும் நம்மள என்ன செஞ்சிருக்கிறாரு, நடத்தி இருக்கிறார். கடந்து வந்த பாதைகளை அது ஒரு கரடு முரடா இருந்தாலும் கர்த்தர் தான் நம்மளை அழகா நம்மள என்ன செய்யறாரு, வழி நடத்தி இருக்கிறார். அதுல நம்ம எந்த மாற்றமும் கிடையாது. ஆவியானவர் கொடுத்த வார்த்தை தான், இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்தோடு வாசிக்கிறேன். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விளக்கினார். உன் சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுற காரியம் என்ன சொல்றாருன்னா, இனி தீங்கை என்ன செய்ய மாட்டேன், காண மாட்டார். செப்பனியா 3:15 சொல்றாரு. ஏன் என்றால் உன் ஆக்கினை அவர் என்ன பண்ணாரா, அகற்றி. ஆக்கினை என்ன செய்துட்டாரு, அகற்றிட்டார். நாம் மன்னிக்கப்படும்படி நம்முடைய பாவத்திலிருந்து, தண்டனையிலிருந்து நம்ம என்ன பண்ணிட்டாரு, நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையிலிருந்து நம்மளை என்ன செய்தாரு, விடுதலையாக்கி நம்மளை மீட்டு கொண்டாடுறாரு. ஹல்லேலூயா. அதனால நம்முடைய ஆக்கினை நமக்கு இல்லவே இல்லை. ஏன்னா நாம் மன்னிக்கப்பட்டோம். சொல்லுங்களேன், நாம மன்னிக்கப்பட்டதுனால ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, உன்னுடைய பாவம் என்ன ஆயிடுச்சு, நான் மன்னிச்சுட்டேன். இனிமே பாவங்களுக்குரிய தண்டனையில இருந்து நான் உங்களை என்ன பண்ணிட்டேன், விடுதலை ஆக்கிட்டேன். இனி உங்களுக்கு தீங்கு இல்லை, காண மாட்டான்னு சொல்லிட்டாரு. அது மாத்திரமல்ல, பாவம் மட்டும் அவர் மன்னிக்கல, 2வதாக நமது எதிரி தோற்கடித்து விட்டார். நமக்கு விரோதமாய் எழுப்பி நின்ற எதிரியை கர்த்தர் தோற்கடித்தார். சாத்தானின் கட்டிலிருந்து நம்மளை விடுதலையாக்கிட்டார். ஹல்லேலூயா. அந்த ஆக்கினை என்னன்னா, பாவ கட்டிலிருந்து மாத்திரம் அல்ல, சாத்தானுடைய பிடியில் இருந்தும் கர்த்தர் நம்மளை என்ன செய்தார், விடுதலையாக்கிட்டார். அடுத்து அது மாத்திரம் அல்ல, தேவன் நம்மோடு இருந்து அவருடைய ஐக்கியத்தையும் கிருபையும் நமக்கு என்ன பண்ணாரு, அதிகமாய் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளோடு கூட இருந்து அவர் நமக்கு அளவில்லாத கிருபையும் அவரோடு கூட ஐக்கியப்படுகிற ஒரு நல்ல ஐக்கியத்தையும் கிருபையும் உதவியையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம்
கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் இருக்கா இல்லையா? 2021 வருஷத்தை முடிச்சிட்டோம் இல்லையா? 22வது வருஷத்துல சொல்றாரு, இனிமே நீ என்ன பண்ண மாட்ட, நீங்க காண மாட்ட. ஏன்னா உன் பாவத்தை மட்டும் நான் மன்னிக்கல, உன் சத்துருவை மட்டும் நான் உனக்கு எதிராய் வந்த எதிரியை நான் தோற்கடிச்சிட்டேன். அது மாத்திரமல்ல, நான் உனக்கு என்ன செய்யறேன், ஏதோ ஆண்டவரோட ஐக்கியத்தையும் மகிழ்ச்சி நமக்கு என்ன செய்திருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். கிருபைகள் அதிகமா கொடுத்திருக்கிறார். அவர் இந்த நிமிஷம் வரையில நம்மை மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார். அவருடைய அன்பு இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்க முடியாது, வந்திருக்க முடியாது. அவருடைய அன்பின் நிமித்தம் தான் நாம் இந்த இடத்துல என்ன செய்யறோம். அதனால சொல்ற, நான் உன்னுடைய ஆக்கினை என்ன செஞ்சிட்டேன், அகற்றிட்டேன். நம்முடைய எண்ணங்கள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். ஏன்னா அவர் நமக்கு ஒரு காரியம் செஞ்சிருக்கிறார். என்ன காரியம்னா, நம்முடைய ஆக்கினை அவர் என்ன பண்ணிக்கிறாரு, அகற்றிருக்கிறார். நம்முடைய ஆக்கினை அகற்றிருக்கிறார். ஆக்கினை என்றால் அந்த பாவமான அந்த பாவத்துக்குரிய தண்டனைய அவர் சுமந்திருக்கிறார். அதை நம்ம மறக்க கூடாது. இரண்டாவது, நமக்கு எதிராய் வந்த அந்த சாத்தானுடைய கட்டில இருந்து அந்த எதிரியே கர்த்தர் என்ன பண்ணிக்கிறார், முறியடித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரோடு ஒரு ஐக்கியத்தையும் ஒரு சமாதானத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பாதத்துல வந்து அப்பான்னு கூப்பிடுற ஒரு வாக்கியத்தை நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள்ள இருக்கிறது. இது எல்லாத்தையும் நம்ம மறந்தவனாய் நம்ம இருக்கவே கூடாது. நம்ம எப்பொழுதுமே ஆண்டவரிடத்துல நம்முடைய ஆக்கினையை அகற்றினதை நம்ம மறக்கவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் ஆக்கினை நான் அகற்றி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாரா, உன் சத்துருக்களை விலக்கினார். இனி இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் என்ன செய்றாரு, ஏம்மா உன் கூட தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், ஏன் கூட இல்ல, அவர் அவங்க கூட இருக்கிறாரு, இவங்க கூட இருக்கிறாரு அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. உனக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார், எல்லாருக்குள்ளும் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சொன்னாரு, நான் உன்னை ஆக்கினை அகற்றிட்டேன், நீ தைரியமா இப்ப ஆண்டவருக்காக ஊழியத்தை என்ன பண்ணு, செய், போ. ஆண்டவர் அனுப்புகிற இடத்துல போ. அவர் உன்னோட கூட என்ன செய்வாரு, இருப்பாரு. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தை, அவருக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. பாருங்களேன், அப்போஸ்தலர் புஸ்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். பவுலுக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் என்ன சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு 18:10 கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும், பாருங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் மேல் கை போடுவது மேல் என்ன பண்ணுவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யாரோட? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் கடந்து போற எல்லா மக்களோடும். அப்போஸ்தலனாகிய பவுலோட மாத்திரமல்ல, அவர் இன்றைக்கு உங்களோடும் இருக்கிறார். அவரை சுமந்துகிட்டு எந்த இடத்துக்கு நீங்க போனாலும் அவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யப்படி ஒருவனும் உன் மேல என்ன பண்ண முடியாது, கை போட முடியாது. எவ்வளவு ஒரு அழகாய் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் எவ்வளவு பத்திரமாய் பாதுகாக்கிறார் பாத்தீங்களா. அவர் கைவிடவே மாட்டாரு. ஏன்னா நம்மளை அழைச்சி கொண்டாந்துட்டாரு இந்த இடத்துல. அவர் நம்மளை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாரு. அதனால சொல்ல, நீ என்ன இடத்துக்கு எங்க போனாலும் போ, நான் உன் கூட தான் இருப்பேன். ஆனா ஒருத்தர் உன் மேல கை என்ன செய்ய முடியாது, போட முடியாது. ஆண்டவர் சித்தம் இல்லாம நம்மளால எந்த ஒரு காரியத்தை சத்து நமக்கு என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா உன் ஆக்கினையை, உன் சத்துருவை அதை மறக்கவே கூடாது. அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்துக்காக போறாரு. வாசிக்கலாமா? அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிச்சா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு, நாங்கள் தப்பி ஊழியத்தின் பாதையில அவர்கள் போகும்பொழுது தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலிதா என்று மெலிதா என்று நாங்கள் என்ன பண்ணோம், அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவா எங்களுக்கு பாராட்டின, அந்நியர்களாலே அந்த தீவில் இருந்த அந்நியர்களாலே எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அந்த வேளையிலே மழைக்காலம் இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர்கள் என்ன
ஊழியத்தை செய்தவர். இங்க வாசிச்சோம் இல்லையா? என்ன வாசித்தோம்? பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்வாரு, நீ என்ன பண்ண? நான் உன்னோடு கூட இருக்கிற தீர்த்து செய்யபடி ஒருவரும் மேல என்ன பண்ண முடியாது, கை போட முடியாது வாக்கு கொடுத்துட்டார் ஆண்டவர். அந்த 28வது அதிகாரத்துல இவர் என்ன செய்யறாரு? சில விறகுகளை என்ன பண்றாரு? வாரி அந்த நெருப்பை மூட்டும் பொழுது ஒரு விரியன் பாம்பு அது அனல் பட்டதுனால அது புறப்பட்டு வந்து அவன் கையை என்ன செஞ்சிருச்சு? கப்பி கொண்டது. அங்க என்ன பண்ணது? கப்பி கொண்டது. ஆனா என்ன நடந்தது? 4வது வசனம் வாசிங்க. விஷப்பூச்சி கையிலே தொங்குகிறதை, அந்த விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியர்களாகிய அந்த தீவார்கள் கண்ட போது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தோம், பழியானது இவனை விளக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அந்நியனாகி அந்த தீர்வை எங்களுக்கு என்ன பண்ணாங்க? பாராட்டி, அன்பு கொஞ்சம் அல்ல அந்த வேலையில் தானே அன்பு என்ன பண்ணாங்க? அன்பு காட்டி அழைச்சி வந்தாங்க. பவுலுக்கு மழை இருந்ததுனால குளிர் அதிகமாயிடுச்சு. அதனால என்ன பண்றாரு? எல்லாரும் சேர்த்து ஒரு நெருப்பு என்ன செய்யறாரு? மூட்டுறாரு. அந்த இடத்துல அந்த அனல் பட்ட உடனே அது உள்ள இருந்த பாம்பு என்ன ஆயிடுச்சு? அவன் கைய கப்பிடுச்சு. கப்பின உடனே அவனை எப்படி சொல்றாங்க பாத்தீங்களாமா? தேவ ஜனமே, இன்னைக்கும் இதுதான் நடந்துட்டு இருக்குது. அது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, ஊழிய செய்யற உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, இன்னைக்கு அநேகருடைய பார்வை இப்படிதான் இருக்கு. என்ன சொன்னாங்க? அது கப்பின உடனே அவன் என்ன பண்ணா? தப்பி வந்தது, தப்பி பிழைச்சு வந்துட்டான். இல்ல, அவன் ஏதோ ஒரு தண்டனை அவனுக்கு என்ன பண்ணுச்சு? விஷப்பூச்சி அவன் கையில தொங்குகிறதை அந்நியர்கள் அந்த தீர்வை என்ன பண்ணாங்க? கண்ட போது அந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லப்பா, கர்த்தர் நியாயம் தீர்த்துட்டாருப்பா, அவன் ஏதோ ஒரு பாவம் பண்ணிதான் இந்த இடத்துக்கு தீவுக்கு என்ன செஞ்சுக்கிறாரு? வந்திருக்கிறார். சந்தேகமே கிடையாது. அதனாலதான் பாவம் என்ன ஆயிடுச்சு? கடிச்சிச்சு. கடிச்சது மாத்திரம் அல்ல, அந்த பூச்சி தீயிலே உதறி போட்டு ஒரு தீக்கையும் காணாமல் இருந்தான். அல்லேலூயா. அந்த இவங்க நினைப்பு என்ன? இவனுக்கு என்ன ஆயிடுச்சு? இவன் பாவம் பண்ணிட்டான். என்ன சொல்றாங்க? அந்த விஷப்பூச்சி அவன் கையில தொங்கின உடனே அந்நியர்கள் அந்த தீவை பார்த்து, அந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தோம், பழியானது இவன் மேல என்ன செய்யல? விளைக்க விட்டல. இவன் தப்பி வந்தா கூட தண்டனை இவன் என்ன செய்யல? விடல. இவனை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? இவன் தண்டனை, இவன் கிறிஸ்தவன் இல்ல, இவன் கடவுளுடைய ஊழியக்காரன் இல்ல, அதனாலதான் இவனுக்கு தண்டனைன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பாபு கடிச்ச உடனே. அடுத்து 7வது வசனத்தை பாருங்க. தீவுக்கு முதலாளி அவன் வீக்கம் கண்டு அல்லது சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டு இருந்தார்கள். நெடுநேரம் பார்த்து கொண்டு இருந்ததும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்ட போது வேறு சிந்தனையாகி இவர் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். ஒரு அலிலியா சொன்னாங்க. முதல்ல அவங்க என்ன எப்படி இருந்தது? இவன் பாவம் செஞ்சான், அதனால தண்டனை ஆண்டவர் இவனை தப்பிக்க விடல, இவன் கொலைபாதகன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் சொல்லுது, தேவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்களாம். பாத்துக்கல எப்படி மாற்றம். இந்த உலகம் அப்படிதாமா? தேவ ஜனமே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்றவங்க சின்னவங்களோ பெரியவங்களோ யாரா இருந்தாலும் இப்படிதான் நடக்கும். அது நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும். ஆனா தண்டனை, அவன் பாம்பு கடிச்ச உடனே இவன் கொலைபாதகன் சொன்னாங்க. அவன் வீக்கம் கண்டு அல்லது சடுதியை விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தாங்க. நெடுநேரம் பார்த்து கொண்டிருந்தாங்க. ஒரு சேதம் அவனுக்கு வராததை கண்ட போது வேறு சிந்தனை மாறிடுச்சு. இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளை அழைக்கப்பட்ட அழைப்புக்கு காத்திருக்கும் பொழுது அவர் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். நீக்கணும்.
அதுதான். அதனால பாருங்க, அவர் ரொம்ப ஈஸியா என்ன பண்ண, பவுல் தீங்கு அடையாததை, பவுலின் அற்புதமான அனுபவத்தை இந்த இடத்துல வேதம் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு தீங்கு அவன் என்ன செய்யல, அணுகல. பாம்பு கடிச்சிருந்தான், ஆனா அவனுக்குள்ள தீங்கு என்ன செய்யல, வரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையில அந்த தீங்கு வரும் பொழுது, அவன் தீங்கை, அந்த விஷ பூச்சி அவனை கடித்ததுனால அவன் சாகவில்லை. ஆனா ஜனங்களுடைய பார்வை எப்படி இருந்தது, அவன் என்ன பண்ணா, கை வீங்கி அவன் செத்து போயிடுவான்னு நினைச்சாங்க. ஆனா அவன் சாகவில்லை. அவர் எதிர்பார்த்தார்கள், இவன் தேவன் இல்லை, ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டான், அதனாலதான் இந்த பூச்சி அவன் என்ன பண்ணிடுச்சு, கடிச்சிருச்சுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அவன் இருந்தது. அவங்க சிந்தனை மறுபடியும் மாற்றப்பட்டு தேவன் என்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. என் அருமையான தேவ ஜனமே, உங்க ஊழியத்தை அநேக பேர் கொச்சப்படுத்தலாம், உங்க வாழ்க்கையை அநேக பேர் அற்பமா சொற்பமா நினைக்கலாம். மாற்றமே இல்லையே, ஆசீர்வாதமே இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாலும் இந்த உலகம் சொல்லிட்டு போட்டுமே. ஆனா உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் உன்னை அற்புதமா நடத்துவார். ஆனா ஒன்றே ஒன்று மாத்திரம் சொல்லணும், உன் ஆக்கினை அவர் அகற்றினார், உன் பாவத்தை அவர் மன்னித்திருக்கிறார் என்பதை நீ என்ன பண்ண, எப்போதும் அதை நினைவு கூற வேண்டும், நினைவு கூற வேண்டும். நினைவு கூர்ந்து நன்றி சொல்ல பழகிட்டோம்னு வச்சுக்கீங்களேன், நம்ம எந்த விதத்திலையும் கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார், அற்புதங்களை தான் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகம் 54:14, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், தீர்க்கலுக்கு தூரமாவாய், அது உன்னை என்ன செய்யாது, அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. சொல்ற, நீ நீதிக்கு ஸ்திரப்பட்டிருப்ப, கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை என்ன செய்யாது, அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம கர்த்தரோடு இருந்தா, அவர் நமக்குள்ள இருந்தா, அவர் நமக்குள்ள வாசம் பண்ணி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்தை, நமக்கு இதான், நமக்கு கொடுத்தது இதான், சின்ன வேலையோ பெரிய வேலையோ நமக்கு அவரெல்லாம் கொடுத்திருக்கிறார். இதுல உயர்வை பார்க்கணுமே தவிர நாம் சுத்தி புத்தி இருக்கிற ஜனங்களை என்ன செய்யக்கூடாது, பார்க்கவே கூடாது. ஏன்னா எதை கொடுத்தாலும் உயர்வை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை செஞ்சா வரமா, அதை செஞ்சா வரமான்னா நமக்கு தெரியாது, அது கர்த்தரால் தான் மட்டும் முடியும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆறுதலா சொல்றாரு, அந்த வார்த்தை என்ன சொல்றாருன்னா, நீ நீதிக்கு ஸ்திரப்பட்டிருப்ப, கொடுமைக்கு நீ எப்படி இருப்ப, தூரமாயிருப்ப, நீ நீதியோட வாழ்வ, கொடுமை உனக்கு தூரமா நிக்க, யாரும் உனக்கு கொடுமை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அநியாயமிக்க சாபம் உன் வீட்டுல என்ன செய்யாது, அழிக்காது. ஹல்லேலூயா. அவர் உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் உனக்கு என்ன செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப கொடுமையான காரியத்தை யார் செய்ய நினைத்தாலும் செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்ற காரியம். அதனாலதான் இங்க அவர் சொல்றாரு, நெருக்கப்படுகிற இஸ்ரவேலை தேவன் ஆறுதல் படுத்துகிறார். அவருடைய வாழ்க்கையில பலவிதமான சோதனைகளினால அவர்கள் அவதிப்படும் பொழுது, இது போன்ற சூழ்நிலை தேவன் தம் மண்டையில ஆவியாருடைய பலத்தினால் அவர்களை இடைக்கட்டி அவர் சொல்றார், நீ நீதிக்கு ஸ்திரப்பட்டிருப்ப, கொடுமை உனக்கு என்ன செய்யாது, தூரமாவாது, அது உனக்கு அணுகவே அணுகாது. கர்த்தராகிய ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது, நமக்குள்ள இருக்கும் பொழுது, நம்மளில் அவர் வாசம் செய்யும் பொழுது நம்ம தீங்கு என்ன செய்ய மாட்டோம், காண மாட்டோம். 1 நாளாகமும் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். இங்க யாபேசை குறித்த ஒரு காரியத்தை நாம பார்க்கிறோம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, என் எல்லையை பெரிதாக்கி, உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தவரை என்று வேண்டிக் கொண்டார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு இப்படி வேண்டுறீங்க எனக்கு தெரியாது. வேண்டிக் கொள்ளுங்க, தவறே இல்ல.
நமக்கு என்ன கொடுத்தாரோ அதை நாம் அனுபவிப்போம். அல்லேலூயா. அப்போ இந்த யாபேசு சொன்னாரு, யாபேசு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். எப்படி செய்யறா? அவளை எல்லாரையும் காட்டிலும் யாபேசு ஜெபம் பண்றாரு. இஸ்ரவேலின் தேவனாகிய தேவரே, என்னை ஆசீர்வதித்து என் எல்லை என்ன செய்யும்? பெரிதாக்கியுடைய கரை என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்ன செய்யணும்? விலக்கி காத்து பாதுகாக்கும்படி என்ன செய்யணும்? விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டுதலை காத்து தேவன் என்ன பண்ணாரு? அருளினார். என் அன்பியான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க பாவத்தை மட்டும் அவர் மன்னிக்கலாமா? உங்களுக்கு எதிராய் வருகிற பிசாசு தலையை அவர் மட்டும் நசுக்கலாமா? அவரோடு பேசுவதற்குரிய கிருபையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. பேசுங்களா? அவரோட பேசுங்க. ஆண்டவரே, என் வலி இப்படி, என் வேதனை இப்படி, என் கஷ்டம் இப்படி, நான் என்ன செய்ய? கர்த்தருடைய ஆக்கினை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ விட மாட்டேன். கர்த்தருடைய ஆக்கினை அகற்றி சத்துருக்களை விலக்கிட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனிமே இந்த வருஷத்துல நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? காணாத இருப்பீங்க. கர்த்தர் உங்களை அபிரிவியமான செய்வாரு. ஆசீர்வதிப்பாரு, ஆசீர்வதிப்பாரு சொல்லுறேன். அந்த ஆசீர்வாதத்துல என்ன வராது? தீங்கு வராது. தீங்கு இல்லை. ஒரு நாள் தீங்கு என்ன செய்யாது? வராது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலை, உங்களுக்கு கொடுத்த சம்பளம், அதை அனுபவிக்க உங்களுக்கு இந்த ஆண்டில உதவி மகா இறக்கும் கிருபை நிறைந்த எங்கள் ஆவியானவரே, இந்த வருஷத்துல அவங்க தீங்க காணாதபடிக்கு அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய நாம மயமப்படட்டும். அவங்க ஊழியத்தின் பாதையிலா இருக்கட்டும், வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, எந்த விதத்திலும் தீங்கு பார்க்காதபடிக்கு கர்த்தர் அவங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யும். அவளோடு இருந்த தேவன், யாபேசு எல்லையை விரிவாக்கின தேவன், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களையும் பொறுப்பெடுத்துக்கிட்டு நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என்று நல்ல பிதாவே. ஆமென்.